ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் வத்தல் எப்படி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். மாங்காவை நல்லா நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற கொட்டையோடு தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் மாங்காய் வத்தலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற சீடோடு நம்ம கட் பண்ணால் தான் இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அப்போ தான் வெளியில் உங்களுக்கு உள்ளே இருக்கிற சதையெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். இதே மாதிரி ஒரு மாங்காவை ரெண்டாக கட் பண்ணி அந்த ரெண்டாக கட் பண்ணுறதை 4 நாளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் 1 கிலோ அளவுக்கு மாங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சாலே போதும். நல்லா வெயிலில் இருந்ததுன்னா ஒரு 4-5 நாள்லேயே காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போகாத ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் வத்தல் போட்டு காரக்குழம்புலாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாங்காய் வத்தலையும் நம்ம அரிஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டே நான் அப்படியே தான் வெயிலில் காய வச்சு எடுத்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எதுவுமே பண்ண வேண்டாம். அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன பண்ணணும், மொதல் நாள் காய வச்ச அந்த வத்தல் மாங்காவை எடுத்து ஒரு ஏனத்தில் தண்ணியை வச்சு மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணும். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு நாள் காஞ்ச மாங்காவை அதில் போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வரணும். அதே நேரத்தில் ரொம்ப வேகவும் கூடாது. அப்போ தான் உள்ளே இருக்கிற சதையெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் தண்ணியிலேருந்து மாங்காய் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு நம்ம காய வச்சணும். ஆனால் வெந்தும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்பவும் வேகக்கூடாது. அந்த மாதிரி பதமாக இருக்கணும். சதை வெளியில் வந்துடாமல் தோல் தனியாக வராத மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம கை வச்சு பார்த்தோம்னாலே வெந்திருக்கிறது தெரியும். இந்த மாதிரி பதம் பார்த்துக்கிட்டு தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா இது நல்லா காஞ்சி வந்துடும். நல்லா சருகாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் சுட தண்ணியில் போட்டோம் அப்படின்னா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட்டு வத்த குழம்பு வச்சுக்கலாம். மாங்காய் வத்த குழம்பு இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.